அரபிக்கடல், வங்காள விரிகுடா இரண்டு பகுதியிலேயே சிஸ்டம் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புயலாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? என்ன சொல்றது? இது மேற்கு நோக்கி நகர்ந்து புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று அரபிக்கடல் சிஸ்டம்க்கு ஒரு இன்றைக்கு படி சொல்லியிருக்கோம் ஃபோர்காஸ்ட். மேற்குன்னா உங்களுக்கு சவுதி அரேபியா சைடு இந்த அந்த பகுதி சொல்லல, கடலிலே கடலிலே இந்த வெஸ்டர்ன் சைடுல இருக்கக்கூடிய இப்ப இருக்கிறது மேற்கு திசை நோக்கி ஒரு நாளைக்கு அது 20 km/h வேகத்துல நகரும் ஆவரேஜா. அதனால ஒரு அடுத்த 24 மணி நேரத்துல அது மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, புயலாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இங்க வங்கக்கடல் பகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக தான் இருக்கிறது. தெற்கு அந்தமான் கடல் பகுதி மற்றும் மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலே அந்த காற்றழுத்த சுழற்சி இருக்கு. அது இந்த மேகக்கூட்ட அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். அதனால ஒரு 21ஆம் தேதி வாக்கிலே லோ பிரஷர் ஏரியாவாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதற்கு பின்னால் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி அது நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு அதிகம்.